திமுகவின் தொடர்பு எல்லைக்கு வெளியே போன செந்தில் பாலாஜி அப்படின்னு போட்டு வந்திருக்கு சார். ரொம்ப முக்கியமான செய்தி. நீ தான் செந்தில் பாலாஜி, இப்போ உனக்கு என்ன எதிர்காலம் சொல்லு. குச்சினாய் எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் அவரை கைது செய்ய இந்த அரசு முயற்சி செய்தது. அவர்தான் முன்ஜாமீன் பெற்று அவர்தான் உச்சநீதிமன்றம் வரை சென்று அவர்தான் தன்னை காப்பாற்றிக் கொண்டார். அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி செய்தது திமுக அரசுக்காக, திமுக அரசு சொல்லி. அவர் தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சியில் ஈடுபட்டது திமுகவின் நலனுக்காக, உதயநிதியின் உத்தரவால். அப்ப அவருக்கு ஒரு சிக்கல் வரும்போது இது பொய் குற்றச்சாட்டு என்று திமுக தலைமைதான் வெகுண்டெழுந்திருக்க வேண்டும். அறிவாலை ஏட்டையாக மட்டும் விட்டு ஒரு பேட்டியை கொடுக்க வச்சுட்டு அதோடு முடிச்சுக்கிட்டீங்க. ஏவோ வேலுவுக்கு பொங்கி எழுந்தது போல இம்முறை இவருக்கு பொங்கி எழவில்லை. கடந்த முறை அமலாக்கத்துறை வந்தபோது 45 கட்டோடு வீடியோ போட்டீர்கள். மாபெரும் இயக்குனர் தீப்பொறி தினேஷ் இயக்கத்தில். நான் கூட 45 கட்டுன்னு இந்த 45 கட்டு அந்த கட்டுல இந்த கட்டு. ஓகே ஓகே. தீப்பொறி தினேஷ் இயக்கத்தில் ஒரு பிரபலமான வீடியோவை தயாரித்து வெளியிட்டீர்கள். தொட்டுப்பார் சீண்டிப்பார். தொட்டுப்பார் சீண்டிப்பார். இப்போது வீடியோலாம் வேணாம், ஆடியோவாவது வெளியிடுங்கன்னா அது கூட இல்லை. சரி, இங்கேயே தொடரலாம் என்றால் என்ன எதிர்காலம் சொல்லுங்க. இப்போ என்ன ஃபியூச்சர் உங்களுக்கு? உங்களுக்கு டாஸ்மாகில் போயிட்டு எல்லாத்துலேயும் காசு வாங்கி மட்டும் தான் கொடுத்தேன், அதையும் கண்டுக்க மாட்டீங்க. அதுவும் கண்டுக்க மாட்டீங்க. அந்த வழக்கு நெருக்குகிறது. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்குறது, அந்த வழக்கு நெருக்குது. எதுவுமே முடிச்சு கொடுக்க மாட்டீங்க, உதவ மாட்டீங்க. ஆமாம், அமலாக்கத்துறை ஒரு பக்கம் நெருக்குகிறது, டாஸ்மாக் வழக்கு நெருக்குகிறது, மாநில அரசு நெருக்குகிறது. சரி, இப்போ ஒரு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு அவரும் தம்பியும் தாவேக்கலை போனால் சேர்த்துப்பாங்களா? மாட்டாங்க சார். ஏன்னா பர்சனல் பகையா பாக்குறாங்க கரூர் இன்சிடென்ட்டை. ஆமாம், சரி, அதிமுக போலாமா? ஏற்கனவே இருந்த இடம் தானே. அங்க போய் தெருவுக்கா போறேன். ரைட். நான் என்ன தெரியுமா சார் நினைக்கிறேன், செந்தில் பாலாஜி அவர் ஒரு இன்டெலிஜென்டான பிஜேபியில் ஜாயின் பண்ணிடுவார். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இதுக்கு தான் கேட்டேன், நீ செந்தில் பாலாஜி தான் என்ன பண்ண போறன்றதுக்காக தான் கேட்டேன். பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணிடுவார். ஜாயின் பண்ணால் என்னென்ன வசதிகள் இதனால்? அமலாக்கத்துறை என்னை தொடாது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணா கூட அவங்க உதவுவாங்க. மாநில தலைவர் பதவி கிடைக்குமா? கிடைக்கும். கிடைத்தால் அவரால் பாஜகவை